ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்கள்லாம் தற்போது உடல் நலத்தினாலேயும் சில வருத்தத்தோடு இருப்பீங்க. மனதளவில் சின்ன சின்ன பதட்டத்தோடையும் சின்ன சின்ன ஒரு மாதிரி நெருக்கடிகளோடையும் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைஞ்சிட்டு இருந்திருக்கும். மகர ராசி அப்படிங்கிறது ஒரு மிக வலுவான கட்டுப்பாடு மற்றும் பொறுப்புணர்வு கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பீங்க. இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக முன்னேறினாலும் அவர்கள் அடையும் உயரம் ரொம்ப பெருசுங்க. அது இல்லாமல் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு உயரமாக இருக்கும். இந்த ராசிக்காரர் தான் மற்றவங்களுக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ராசிக்காரர்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்களோட குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசிக்காரர்கள் பொதுவாக மிகுந்த பொறுப்புணர்வு கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒழுக்கம், கட்டுப்பாடு அப்படின்னு வாழ்க்கையில் முக்கியமான சில விஷயங்கள் அவங்க கையில் எப்பயுமே இருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்வாங்க. அதாவது ஒரு விஷயத்தை செய்யணும், ஆனால் திட்டமிட்டு செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் பண்ணக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். வெளிப்படையாக குளிர்ச்சியான தோன்றினாலும், அதாவது வெளிப்படையாக குளிர்ச்சியாக தோணுச்சு அப்படின்னாலும் உள்ளுக்குள்ளே ஆழமான உணர்ச்சி வந்து உங்களுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட அதை ரொம்ப ஒரு டீப்பாக செக் பண்ணி பார்த்துருவீங்க. வெளியே அது பெருசாக காட்டிக்கல அப்படின்னாலும் அதனால் உள்ள ரொம்ப டீப்பாக செக் பண்ணி பார்த்துருவீங்க. அமைதியாக போராடக்கூடிய வீரர்கள், பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. வெளிப்படையாக தெரிஞ்சு தான் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு இவங்க நினைக்கவே மாட்டாங்க. இவர்களோட சிரிப்பு, இவங்களுக்கு வந்து இவங்க ஃபேஸ் வந்து சிரித்து இவங்களை பார்த்தது ரொம்ப அதிகமாக தான் இருக்காது. இவன் சிரிச்சுன்னா அதிகமாக பார்த்ததில்லை. இவன் எப்படி சிரிப்பான் அப்படின்னு யாராவது திங்க் பண்ணால் கூட அவ்வளோ சீக்கிரம் அவங்க சிரித்த ஃபேஸ் வந்து எங்கள் மைண்டுக்கு வராது. அந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய ஒரு ராசி. ஆனால் நம்பிக்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நின்று பேசுவீங்க. எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு நீங்கள் வந்து நம்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கூட இருக்கணும், அவ்வளோ தைரியமாக செயல்படும். அதுவும் நீங்கள் நம்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஒரு பெரிய தூண் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவங்க வந்து நினைப்பாங்க. வாழ்நாள் முழுவதும் நின்று அப்படியே ஒரு இடத்துல உங்களோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நின்றுக்குவாங்க. உங்கள் பக்கத்தில் நின்று விடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. உங்களை நம்பியே பல பேர் வந்து வாழலாம். அந்த மாதிரி ஒரு நபர்கள் நீங்கள். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் துரோகத்தை சந்தித்த ராசிக்காரர்கள். உங்களோட லைஃப்பில் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு நபர், நீங்கள் வந்து இவன்லாம் இப்படி பண்ணுவானா அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஆப்பாக வச்சுட்டு போயிடுவான். அது நட்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, உங்களோட குடும்ப லைஃபாக இருந்தாலும் சரி, பண விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பாராத ஒரு ஆள் ஒருத்தன் வச்சு செஞ்சுட்டு போயிருப்பான். தேர்ட் பர்சன்லாம் கிடையாது, அவன் இப்போ கூட இருந்தவனே தான். இது வந்து மகர ராசிக்கே உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, உண்மைத்தன்மைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இந்த பண்பு நலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகர ராசிக்கு இருக்கக்கூடிய பண்பு நலன்கள் வேறு யாருக்குமே இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? நேர்மை அப்படின்னா அதுக்கு மறுபெயர் இந்த மகர ராசின்னு தான் சொல்லுவேன். என்ன சார் கிண்டல் அடிக்கிறீங்களா அப்படிம்பீங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த மகர ராசிக்காரர்கள் உழைச்சி சாப்பிட்ற காசை தவிர வேறு எது வேண்டாம் அப்படின்னு ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. பணத்துக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க தான், ஆனால் அந்த பணம் எப்படி வந்தால் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ராசிக்காரர்களில் இந்த மகர ராசிக்காரர்கள் ஒரு முக்கியமான ராசிக்காரர்கள். உழைப்பு, ஹார்ட் ஒர்க் ரொம்ப அதிகம். இதை பண்ணால் அதை கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருப்பீங்க. பொறுமை, மற்றவனை விட உங்கள்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏதாவது சொல்லு அப்படின்னா பொறுமை. அந்த பொறுமை தான் உங்களை வந்து மிகப்பெரிய ஒரு பேஷன்ஸுக்கு கொண்டு வருது. நண்பகத்தன்மை, உங்கள் மேலே ஈஸியாக நம்பிக்கை வந்துடும். இவன் இப்படி பண்ணுறவன் தான், இருந்தாலும் இந்த விஷயத்தை கொடுத்தீங்கன்னா அவன் சிறப்பாக பண்ணி கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பகத்தன்மை. குடும்ப பொறுப்பு அதிகம் சார். இந்த மகர ராசிக்காரெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களோட பெற்றோர்களுடைய, இவங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு வரும்போதெல்லாம் எங்களோட பெற்றோர்கள் ஒருத்தர் 2 பேரில் யாராவது ஒருத்தர் இதாக இருப்பாங்க. அப்படியே இல்லைனாலும் பெற்றோர்களோட சப்போர்ட் இல்லாமல் வளர்ந்த ஒரு நபர்களாக இருப்பாங்க. சுயம்பாக ஒருத்தன் வந்து உருவாகி வந்துட்டுருக்கான் அப்படிம்பாங்கள்ல, அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் தான். சொன்னதை செய்து முடிக்கக்கூடிய நபர்களில் இவங்களோட மகர ராசி அப்படின்னாவே சொன்னதை செஞ்சு முடிச்சிருவாங்க. அதுதான் எங்களோட அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரர்கள் சொன்னதை செய்து முடிப்பவர், சொன்னதை செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார். அப்படியே எய்ம் பண்ணிட்டே போவான். ஒரு வருஷம் வாங்கலை, அடுத்த வருஷம் வாங்கிடுவான் கவர்மெண்ட் வேலை. ஒரு வருஷம் வந்து வேலை செய்யலை, அடுத்த வருஷம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவன் பயங்கரமான பிஸ்னஸ் மேனாக வந்துட்டான், இப்போ லாபகரமான ஒரு தொழிலதிபராக வந்துட்டான். அந்த மாதிரி இந்த ராசியோ லக்கினமோ மகர லக்கினம்லாம் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி வந்துடுவாங்க. திடீர்னு பெரிய பிஸ்னஸ் மேனாக வந்துடுவாங்க. கடன்லாம் அடைச்சிட்டு ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொடர அளவுக்கு, மிகப்பெரிய ஒரு ஊரே பெருமைப்படுற அளவுக்கு ஒரு பெரிய நபராக வந்து நிற்பாங்க. அதே போல் மற்றவர்கள்லாம் எப்படி பழகுவாங்க அப்படின்னு பார்த்தா முதல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. போய் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே பேசுவாங்க. சொல்லுங்கள் சார், ஓகேங்க சார், சரிங்க சார் அப்படிம்பாங்க. நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஓப்பன் ஆயிடுவாங்க. A to Z கம்ப்ளீட்டாக. இவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணான், அவன் மேலே நம்பிக்கை வந்துருச்சு, அதுக்கு என்ன, அவன் நம்பி பண்ணலாம், இதை பண்ணலாம், அவன் மேலே நம்பிக்கை இருக்குது பண்ணு, இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. பேசுவது குறைவாக இருந்தாலும் ஆக்ஷன் மூலம் கேர் காட்டுவாங்க. நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம், ஒரு ஆபத்தில் பக்கத்தில் வந்து நின்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஸோ பேச்சில் மட்டும் எங்களோட வீரத்தை காட்டாமல்
பேச்சை விட அதிகமாக அவங்களுடைய கேரும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் அதிகமாக இருக்கும். ஒருத்தன் நான் இருக்கேன் தம்பி பார்த்துக்குறான் அப்படிமா, அவன் ஒரு வெங்காயம் பண்ணியிருக்க மாட்டான், டென்ஷன் ஆகிருக்கும். ஒரு போய் கூப்பிட்டு கூட பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த மகர ராசிக்காரன் அவனால் முடிஞ்ச உதவியை வந்து நின்று பண்ணுவான். அவன் சொல்லியிருக்கவே மாட்டான், அவனுக்கு ஹெல்ப்புக்கு வரணும்னு சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் வந்து நின்று பண்ணுவான். யாரையும் எழுத நம்பாத சில ராசியில் இந்த மகர ராசி ஒன்று. எந்த தொழிலை கூட அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. ரிஸ்க் ஃபேக்டரி எடுக்க மாட்டாங்க சார் மகர ராசி. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு பெரிய ரிஸ்க்கெலாம் எடுக்கக்கூடிய ராசிகள்லாம் வேறு ராசிகள் தான் சொல்ல முடியும். மகர ராசியில் இருக்கணும் கண்டிப்பாக ரிஸ்க்கே எடுக்க மாட்டான். ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தொழில் கூட பண்ண மாட்டான். மாதத்தில் எனக்கு இவ்வளோ வருதா, இந்த மாதிரி எனக்கு ஸ்டேபிளான அமௌண்ட் வரணும், மணி அடித்தா சோறு, அரசாங்கத்தில் வேலை, அதில் பேர், இதுதான் நம்மளோட கெரியர் அப்படிங்கிற மாதிரி வாழக்கூடிய நபர்களில் மகர ராசிக்காரங்களும் ஒன்று. சார் என்ன சார் தவறாக பேசுகிற மாதிரியே இருக்குது, இப்படிலாம் குவாலிட்டி கம்மியாக பேசக்கூடாது சார் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. சார் நீங்கள் வந்து குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி தான். அதாவது இவங்களை வந்து எப்படி சொல்லுவாங்க, குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. ஸோ அதாவது அதிகமாக இல்லை அப்படின்னாலும் அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும், அதுதான் உங்களுக்கு வந்து மெயின். ஸோ அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வினோதமான ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களில் இவங்க மெயின். மகர ராசி பொறுத்த வரைக்கும் அப்படி தான், வினோதமான ராசிக்காரர்கள். மற்றவர்களை இவங்களோட கம்பேர் பண்ண முடியாது. இந்த ராசி இப்படி சார், இந்த ராசி இப்படி சார், அதே மாதிரி தான் இவங்க அப்படின்லாம் உங்களை கம்பேர் பண்ண முடியாது. ஒரு வினோதமான ராசி. சிலர் வந்து இவங்களை கடினமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை வந்து ஒரு மாதிரி நினைப்பாங்க, இவங்க ஒரு செல்ஃபிஷ்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு தனித்துவமான மனிதர். உங்களால் பெருமைப்பட்டவர்கள் அதிகம், உங்களால் உயர்ந்தவர்கள் அதிகம், உங்களால் வாழ்ந்தவர்கள் அதிகம், இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ரொம்ப அதிகம். சிலர் இவங்களோட நேர்மையை டிசிப்ளினை பார்த்து மதிப்பாங்க, ரொம்ப மதிப்பாங்க. இன்னும் இவன் பார் கரெக்டாக இருக்கான். நிறைய பெற்றவங்க இந்த மாதிரி மகர ராசி காட்டு பேசுவாங்க. மகர ராசிக்காரன்ட்ட ஒரு ஹாஃப் லைஃப், அவரோட பாதி வாழ்க்கையில் வந்து இவனா எப்படி இருக்கான் பாரு, அவனா எப்படி இருக்கான் பாருன்னு இவனை திட்டுவாங்க மகர ராசிக்காரன். அதுக்கப்புறம் பார்த்தா ஊரே வந்து இவனை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு உயர்ந்த ஒரு மனிதராக மாறுவாங்க. நண்பர்கள் சுற்று வட்டாரம் கொஞ்சம் குறைவு தான், ஆனால் உண்மையானவர்கள் மட்டும் அதிகமாக இருப்பாங்க, உண்மையானவர்கள் மட்டும் இருப்பாங்க இவங்க கூட எப்போயுமே. இவர் வந்து எல்லாத்துக்குமே நம்பிக்கை வைப்பார், நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். அவன் என்ன பண்ணுவான், ஹெல்ப் வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அதுதான் எங்கள் லைஃப்பில் நடந்த அதிகமான சில ஸ்ட்ராட்டஜியான விஷயங்களில் ஒன்று. இவங்க லைஃப்பில் அதிகமாக அனுபவிச்சது ஏமாற்றமும் துரோகமும் தானே. ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க செய்யுது. மகர ராசிக்காரில் அனுபவிப்பது பெரிய 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 துரோகங்களை தான் இவங்க வந்து அனுபவிச்சிருப்பாங்க. நெருக்கமான நண்பர்களிடமிருந்து நம்பிக்கை துரோகம். நீங்கள் ஒருத்தராவது இந்த லைஃப்பில் நம்பிக்கை துரோகத்தை நீங்கள் ஒரு டைமாவது நீங்கள் வந்து கண்ணார பார்த்துருப்பீங்க, காதால் கேட்டிருப்பீங்க. அது நெருக்கமான நண்பர்கள்ட்ட நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. இது வந்து கண்டிப்பாக மகர ராசிக்கு நடந்திருக்கும். அதே போல் குடும்பத்தில் சம்டைம்ஸ் புரியாத நிலை இருக்கலாம். அதை வந்து நீங்கள் புரிஞ்சு அந்த இடத்துல அதிகமான வார்த்தைகளை விடாமல் கொஞ்சம் நிதானமாக போனீங்க அப்படின்னா சக்ஸஸ் உண்டு. இருந்தாலும் புரியாத நிலை உங்கள் மீது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் காதலில் லேஸ் சக்ஸஸ்ஸு இல்லைனா ஹார்ட் பிரேக் அளவுக்கு நீங்கள் வந்து போயிருப்பீங்க. வேலை இடத்துல கிரெடிட் ஸ்டீலிங், அதாவது நீங்கள் உங்கள் உழைப்புக்கு வேறு எவனோ ஒருத்தன் கிரெடிட் வாங்கிட்டு போயிடுவான். இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் நேர்மையாக இருப்பதால் எல்லாரையும் தங்களை மாதிரி நினைக்கிறதில்ல. ரொம்ப நேர்மை, நாமளும் நேர்மையாக இருக்கோம், அவனும் அதே மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு தப்பாக நினச்சிடுறாங்க. ஆனால் அவங்க இது மாதிரி நினைக்கிறதில்ல. நீங்கள் அதிகமாக துரோகத்தை சந்திக்கிறதுக்கான காரணம் தான். அவன் நம்மள மாதிரி இருப்பான்னு நினைக்கிறீங்க. அவன் வந்து உங்களை ஏமாளியாக மட்டும்தான் நினைக்கிறான். அதை ஃபஸ்ட்டு மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவரை நீங்கள் நம்பிக்கை துரோகத்தை பார்க்கல அப்படின்னா இதுக்கு மேலே உஷாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கடந்த காலத்தில் துரோகங்கள் அப்படிங்கிறது எப்போ இருந்திருக்கும் அப்படின்னா 18லேருந்து 25 வயசு வரைக்கும் நண்பர்கள் காதல் பிரச்சனையில் கண்டிப்பாக உங்களுக்கு துரோகங்கள் நடந்தே இருக்கும். 26லேருந்து 32 வரைக்கும் கேரியர்லேயும் பிஸ்னஸ்லேயும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பெட்ரையல் சந்திப்பீங்க. அது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மாறும். 33 வயசுக்கு மேலே உறவினர்கிட்ட மன வருத்தம் கண்டிப்பாக வரும். உறவினர்கிட்ட நீங்கள் வந்து கண்டிப்பாக பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்களும் அமையும். ஆனால் ஒவ்வொரு துரோகமும் இவங்களை வந்து மிகவும் வலுவானவர்களாக மாற்றும். மிகப்பெரிய ஒரு பில்டிங்கோட பேஸ்மெண்ட் போடுறாங்களா, அந்த மாதிரி பேஸ்மெண்ட்டோடு நீங்கள் வந்து அப்படி டாப்பாக மேலே ஏறிட்டே வருவீங்க. கவலையே பட தேவையில்ல, பயப்படவே தேவையில்ல. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நபராக நீங்கள் வந்து உருவெடுக்கிறதுக்கு இந்த துரோகங்களும் உங்கள் மீது சாட்டப்பட்ட வீண் பழிகளும் ஏமாற்றங்களும் உதவுகிறது. அடுத்த 15 நாட்கள் எப்படி சார் இருக்க போகுது? ஏதாவது ப்ளஸ் பாயிண்ட் இருக்கா, நல்லது இருக்குதா, எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், வேலை பிஸ்னஸில் புதிய வாய்ப்பு உண்டு. பண வரவு சிறிது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும். பழைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இது 3மே வந்து நடக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையுதுங்க. வேலை பிஸ்னஸில் புதிய வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு
கண்டிப்பாக கிடைக்குது. பண வரவு சிறிது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையுது. பழைய பிரச்சனைக்கு கண்டிப்பாக தீர்வு உண்டு. அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல, சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். அன்னெசரியாக ஆர்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தில் எஸ்பெஷலி ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்லீப்பு இதெல்லாம் கவனிக்கணும். இந்த ராசிக்காரர்கள் இந்த ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. மகர ராசிக்காரர்கள் ஹெல்த் விஷயத்தில் ப்ளட் செக்கப் பண்ணிக்கோங்க. எல்டிஎல், ட்ரைக்ளிசரால், கொழுப்பு சத்துலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நடங்க. மகர ராசிக்காரர்கள் தயவுசெய்து போய்ட்டு ப்ளட் டெஸ்ட் பண்ணி அந்த லிப்பிட் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க, கொழுப்பு சத்துக்கள் அதெல்லாம் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டைம் உங்களுக்கு நீங்கள் ஷாக் ஆகிற அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி உடற்பயிற்சி வேணும். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த 15 நாட்களில் நீங்கள் சும்மா இருந்தால் கூட நல்ல விஷயங்கள் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருந்தே ஆகணும். சில விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறது முன்னாடி சொல்லிட்டேன். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நேரம். அதே போல் 2026 பிறந்துச்சு. நிறைய பேர் நல்லாயிருக்குன்னு சொன்னான். நிறைய சேனல்களில், நிறைய வீடியோக்களில், நிறைய ஜோதிடர்கள் சொன்னாங்க. ஆனால் ஒன்றும் பெருசாக தெரியல சார் அப்படின்னா, ஸ்லோ பட் ஸ்டெடி க்ரோத்துன்னு நான் முன்னாடியே சொன்னது தான். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தற்போதைய நிலைமையில் கெரியரில் புது டைரக்ஷன், புதிய ஒரு வாய்ப்பு பிறகுது. அந்த புதிய வாய்ப்பினால் சில விஷயங்கள் வந்து உருவாகும். அதாவது ஒரு 6-7 வருஷமாக நீங்கள் ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ ஒரு புதிய தொழிலுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. அந்த தொழில் தான் உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. நிலையான ஒரு வருமானம் ஸ்லோவாக தான் இருக்கும், பட் ஆனால் ஸ்டெடியான க்ரோத்து. இப்போ நீங்கள் முன்னும் பின்னசமாக சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க. அது வருது, வரல, வரும், எனக்காவது வரும், நல்ல லாபம் தரும், மற்ற நாட்களெல்லாம் டேலி பண்ணி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தீங்க. இனிமேல் நிலையான ஒரு வருமானமாக தான் பரவாயில்லையா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு புதிய டைரக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க. வீடு, ப்ராப்பர்ட்டி விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. மனதில் கிளாரிட்டி வரும். டிலேடு சக்ஸஸ் பட் பர்மனன்ட் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு காலம் தான். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. 2026 ஒரு முக்கியமான நெருக்கடிகள்னு உங்களுக்கு இருக்கும். அது இன்னும் ஒரு 6 மாதம் 4-5 மாதம் தான் இருக்குது 2026 முடியறதுக்கே. ஸோ அதில் முதல் நெருக்கடி இப்போ தான் நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு. மிட் இயர்னால் என்னது? இந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாதங்கள் இருக்குல்ல, இதுதான் மிட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலேருந்து அந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்குமே கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் பண நெருக்கடி தான் அதிகமாக சந்திப்பீங்க. அந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாக இருக்கணும். அது உண்மையான மட்டும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மற்றபடி நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் சொல்லிக்க தேவையில்லை. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்ததா அப்படின்னு மட்டும் மறக்காமல் சொல்லுங்கள். வேலை இடத்துல காம்படிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம். நெருங்கியவர்கள்ட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக உண்டு. இந்த டைம் வந்து உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருந்துக்கோங்க. மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே டெம்பரரி ஃபேஸ் தாங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சரியாயிடும். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் இருக்காது. இந்த மகர ராசிக்காரர்கள் செய்வினைகள், இந்த கெட்ட சக்திகள் இதெல்லாம் பழிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் பழிக்குமான்னு கேட்டிங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் செய்வினைகள் பழிக்காது சார். சூப்பர் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு வந்து சனி பகவானோட பாதுகாப்பு வந்து அதிகம். ஆனால் மனம் பலவீனமாக இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா வாய்ப்பு உண்டு. உங்களுடைய மைண்டு பேப்பர் இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சனியினுடைய பார்வை வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் பட்சத்தில் உங்களை யாராவது அப்படி செய்வினையோ இல்லை கெட்ட சக்திகளை வந்து பயன்படுத்தி உங்களை தாக்கிறதுக்கு நினைக்கிறாங்களோ, இல்லை கெட்ட எண்ணங்களோடு உங்களை நெருங்கினாலும் அந்த ஆறா வந்து உங்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க மன பலவீனம் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெகட்டிவிட்டி, உங்களுக்கு பதட்டம் இது மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன நடுக்கங்கள் ஏதாவது இருக்குதா, தேவையில்லாத மரண பயம் உங்களுக்கு வந்திருக்கா, அது மாதிரிலாம் வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏதோ தீய சக்திகள் வந்து உங்கள் பக்கத்தில் இருந்திருக்குன்னு அர்த்தம். அதுவே இறை சக்தி வந்து உங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா தெய்வீக கனவுகள் வர ஆரம்பிக்கும். உங்களோட குலதெய்வம் கனவுல வந்துச்சுன்னா தெய்வீக சக்திகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நல்ல விஷயங்கள் சொன்னிச்சுன்னா தெய்வீக சக்திகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் தெரிஞ்சுது அப்படின்னா போதும். இந்த ஜாதகத்துக்கு இது அமையுமா அமையாதா அப்படிங்கிறது கிளாரிட்டியாக சொல்லிடுவாங்க. கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா மட்டும் கால் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரொமோஷனாக நீங்கள் எடுத்துட்டாலும் பரவாயில்ல தான். ஸோ கீழே இருக்கக்கூடிய நம்பர் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு விவிஐபி ஜோதிடரோட நம்பர். 200 ஜோதிடர்களுக்கு ஆசானவர். இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய அரசியல் தலைவர், நடிகர், இந்த மாதிரி நிறைய பேர்களுக்கு வந்து ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். ரொம்ப ஃபேமஸானவர். நிறைய மிகப்பெரிய சில விஷயங்கள்லாம் பண்ணி சக்ஸஸ் ஆகி டிவி சேனல்லாம் வந்த அளவுக்கு நிறைய பேர் சொன்ன ப்ரிடிக்ஷன்லாம் சக்ஸஸ் ஆகி வந்தது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்கக்கூடிய நபர். 5 லாங்குவேஜில் வசியம் சம்மந்தப்பட்டது, பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையும் பூந்து விளையாடுவார். அந்த மாதிரி ஒரு நபர். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் பக்கத்தில் இருக்கா இல்லையாங்கிறத கூட ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நபர். ஃபீஸுமே அந்தளவுக்கு தான் இருக்கும். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும்தான் பார்ப்பார். அப்பாயின்மெண்ட் எடுத்து தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதை நான் முன்னாடி தெளிவாக சொல்லிடுறேன். அதையுமே நான் முன்னாடி சொல்லி தான் அனுப்புகிறோம். நீங்கள் வேணும் அப்படிங்கன்னா மட்டும் பயன்படுத்திக்கோங்க.
ஸோ ஏன்னா நிறைய விஐபிஸ் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். வெளிநாட்டில் இருக்கீங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு முக்கியமான ஒரு பாதுகாப்பு நான் முன்னாடி சொன்னேன்ல, அதுக்கு முக்கியமான பாதுகாப்பு என்ன தெரியுமா? சனிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபடுங்க, ரொம்ப நல்லது. எண்ணெய் விளக்கு ரொம்ப நல்லது. அன்னதானம் கொடுத்தா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. சரி சார், முக்கியமான சில விஷயங்களை மட்டும் சொல்லிடலாமா? ஸோ அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மன வலிமை அதிகமாக ஆகணும், அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஓவர் திங்கிங் கண்டிப்பாக குறைக்கணும். மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். சைலன்ஸ் ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக வேணுங்க. கெரியரில் புதிய ஸ்கில் கற்றுக்காங்க. ரிஸ்க் எடுப்பது சரிதான், பட் கால்குலேட்டர் ரிஸ்க்கை கண்டிப்பாக எடுங்க. ரிலேஷன்ஷிப்பில் எல்லாரையும் நம்ப வேண்டாம், பவுண்ட்ரிஸை செட் பண்ணுங்கள். ஃபினான்ஸில் அன்னெசரி எக்ஸ்பென்சஸை அவாய்ட் பண்ணுங்கள். சேவிங்ஸ் முக்கியம், அதனால் சேவிங்ஸில் கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்துங்க. முக்கிய ஆலோசனை என்ன அப்படின்னா, மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை எப்போதுமே வந்து லேட் சக்ஸஸ் ஸ்டோரி தான். ஆரம்பத்தில் கஷ்டம், நடுவில் போராட்டம், முடிவில் தான் பெரிய வெற்றி. ஸோ அதனால் நீங்கள் தோற்று போகலை, ஸ்லோவாக வெற்றி ஆகுறீங்க. அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இதை புரிய வைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இறுதியாக உங்களுக்கு மகர ராசிக்காரர் அப்படிங்கிறவங்க தாங்கும் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, சுமக்கும் பொறுப்பு, இறுதியில் வெற்றி, இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. இப்போ நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் 5 ஆண்டுகள் கழித்து நீங்கள் வந்து வேறு லெவலில் இருக்க போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம். நிறைய பேருக்கு சொல்கிறது இதுதான். நீங்கள் ஃப்ரீ டைமில் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. இல்லை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டா இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கீங்க தொடர்பு கொள்ளலாம். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும் தான் ஜோதிடம் பார்ப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அந்த டைம் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ராசிக்காரர்கள் தயவு செய்து ஒரு 10 பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடியது. அடுத்த 12 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெளிவாக நான் அடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். இதுவரை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.